இன்னைக்கு வந்து எங்களோட 3வது கிளாஸ் வந்து 3வது கிளாஸ். நாங்கள் வந்து 1வது 2வது கிளாஸில் வந்து ஒரு ரசாயன அடிப்படை வந்து முடிச்சிட்டோம். அப்போ இன்றைக்கு வந்து நாங்கள் கிரேட் 10ல் 2வது யூனிட்டில் நேர்கோட்டு இயக்கம் தான் படிக்க போகிறோம். நேர்கோட்டு இயக்கம்ல வந்து பாஸ் பேப்பர் 2014லேருந்து 2022 வரை செய்ய போகிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து 2022 எடுங்க. 2022 26வது கேள்விக்கு போக முன்னுக்கும் நாங்கள் வந்து இதை பற்றி கொஞ்சம் ப்ரீஃபாக பார்ப்போம், சுருக்கமாக இதில் என்னென்ன படிக்க போகிறோம்னு சொல்லி. ஒன்று வந்து கணியங்களை பற்றி படிக்க போகிறோம். கணியங்களில் வந்து 2 வகை இருக்கும், எண்ணிக்கணியம், காவிக்கணியம் என்று சொல்லி. எண்ணிக்கணியம் என்று சொன்னால் இதுக்கு ஒரு பருமனை மட்டும் கொண்டதுதான் எண்ணிக்கணியம். காவிக்கணியம் என்று சொன்னால் பருமனையும் கொண்டிருக்கும், அதே மாதிரி ஒரு குறித்த திசையில் குறித்த திசையையும் வந்து கொண்டிருப்பது காவிக்கணியம்னு சொல்கிறேன். அதே மாதிரி இதுக்கு மேலதிகமாக இதில் வரும் என்ன, தூரம் என்ற என்ன, தூரத்தை நாங்கள் எப்படி அளவிடுற அது வரும். தூரம், இடப்பெயர்ச்சி, அடுத்தது இடப்பெயர்ச்சி, கதி, வேகம், ஆர்முடுகள், அமர்முடுகள் சம்பந்தமாக. அடுத்தது புவியீர்ப்பின் கீழ் இயக்கம், புவியீர்ப்பு, ஆர்முடுகள், இதெல்லாம் பற்றி பார்க்க போகிறோம். இதில் சர்வதேச அலகு என்ன, எப்படி அளவிடுற, வரைவிலக்கணம் என்னன்னு சொல்லி எல்லாத்தையும் இந்த பாடத்தில் வந்து படிக்கிற. சரியா? அப்போ வந்து எல்லாரும் 2022 26வது கேள்வியை செய்வோம். 2022 26வது கேள்வி. என்ன கேள்வி வந்திக்குது? ஒரு குறித்த பொருளின் இயக்கத்தின் வேக நேர வரைவு இங்கு தரப்பட்டுள்ளதாம். இந்த பாடத்துல 2 வரைவு படிப்போம். ஒன்று வந்து இடப்பெயர்ச்சி நேர வரைவு, அதே மாதிரி வேக நேர வரைவு. இது 2 தான் நாங்க வந்து இங்க படிக்க போறது. இடப்பெயர்ச்சி நேர வரைவும் வேக நேர வரைவும். அப்ப இதுல என்னவா, வேக நேர வரைவு தந்து இருக்குதாம். தொடக்கத்திலிருந்து 20 செகண்ட் வரைக்கும் அப்பொருள் இடப்பெயர்ச்சி ஆகுதுன்னு கேட்டிக்குது. வேக நேர வரைவுலேருந்து இடப்பெயர்ச்சியை கேட்டிக்குது. இது நாங்க கணிக்க முன்னுக்கு ஃபர்ஸ்ட் இது 2 பத்தி படிச்சுட்டு வருவோம். இங்கால வந்து நான் இடப்பெயர்ச்சி நேர வரைவுன்னு போடுறேன், வேக நேர வரைவுன்னு எடுத்துக்கிறேன். சரியா? இப்போ உதாரணத்துக்கு வந்து இடப்பெயர்ச்சி நேர வரைவுல இப்படி இருக்குதுன்னு வைங்களே, இப்படி ஒரு கிராஃப் இருக்குது. இங்கால இடப்பெயர்ச்சிக்கும் மீட்டர்ல, இங்கால வந்து நேரமிக்கும் செகண்ட்ல. அப்ப இங்கே ஒரு குறித்த பெருமானமிக்கும் எக்ஸ்ன்னு சொல்லி அது வந்து இடப்பெயர்ச்சியா இருக்கும். ரைட்டா? வேக நேர வரைவையும் அதே மாதிரி ஒரு கிராஃப்ல எடுக்கிறேன். வேக நேர வரைவை இப்படியே கிராஃப் ஒன்ல எடுக்கிறேன். இங்கால எக்ஸ், இதுல வேகமும் இங்கால நேரமும் தான் தந்திக்க போகுது. இந்த இடப்பெயர்ச்சி நேர வரைவுன்னு எடுத்தேன்னு சொன்னா இதுல படித்திறன் எப்படி காண்ற? படித்திறன் m சமன் y/x போடுற. அதாவது y ஆள்கூறுகளோட பெருமானத்தின் கீழே x ஆள்கூறுட அந்த வித்தியாசத்தை தான் போடுற. அப்ப இதுல வந்து y என்ன பெருமானம் தரப்போகுது? y நிலைக்குத்தச்சு என்ன பெருமானம்? இடப்பெயர்ச்சி, கீழே வந்து கிடை, x வந்து கிடை, நேரம். அப்ப இடப்பெயர்ச்சியின் கீழ் நேரம்னு சொல்றது எங்களுக்கு வேகம் வரும். அப்ப எங்களுக்கு இந்த இடப்பெயர்ச்சி நேர வரைவுட படித்திறன் வந்து எந்த தரப்போகுது? வேகத்தை தரும். அதே மாதிரி வேக நேர வரைவுன்னு எடுப்போம். வேக நேர வரைவுட படித்திறன் எடுத்தா m சமன், இங்கால வந்து எதுல வித்தியாசம் வரப்போகுது? வேகத்திர வித்தியாசம். அதாவது வேகத்திர வித்தியாசத்தின் கீழே t என்று வரப்போகுது. வேகத்திர வித்தியாசம்ன்றது இறுதி வேகம் சய ஆரம்ப வேகத்தின் கீழ் t. இது வந்து எதுக்கு சமன்? ஆர்முடுகளுக்கு சமன். அப்ப இதோட படித்திறன் வந்து ஆர்முடுகளை தரும். இப்படி கூடிட்டு போனால் ஆர்முடுகள், குறைஞ்சிட்டு வந்தா அமர்முடுகள். அதாவது மைனஸ் பெருமானத்துல வந்தேன்னு சொன்னா பிளஸ் வந்தேன்டா ஆர்முடுகள், மைனஸ் வந்தேன்னு சொன்னா அமர்முடுகள். அப்ப வந்து எங்களுக்கு இது வந்து படித்திறன் 2 நேர வரைவுடைய படித்திறன் எதை தருதுன்னு சொல்லலும். அடுத்தது வந்து இது எது சொல்லுதுன்னு சொன்னா இது என்ன, வேகம் வந்து இடப்பெயர்ச்சி வந்து அடையுது.
இது வந்து என்ன செய்யுது, இடப்பெயர்ச்சி அடையுது. 0லேருந்து எக்ஸ் வர காட்டியும் பயணிக்குது. எப்படி சீரான, இது வந்து சீராக அதிகரிக்கிறேன்னு சொல்ற. அப்படி என்ன, எந்த இடத்தை எடுத்து பார்த்தாலுமே வேகம் வந்து எப்படி இருக்கும், சமனாத்தான் இருக்கும். அப்ப சீரான வேகம், இது வந்து என்ன, வேகம் சீரானது. சரியா? அதே மாதிரி இங்கால சாரி, வேகம் அதிகரிக்குது. இது வந்து எல்லா இடத்துலயுமே ஒரே அளவு வேகம் வந்து அதிகரிக்கிறதால இதை வந்து சீரான வேகம் என்று சொல்ற. சரியா? இது வந்து ஏதோ ஒரு பெருமானத்துக்கு வருகிறது. அடுத்தது பாருங்க, இப்படி இருக்கிறதுல எக்ஸ்லே தான் நிக்குது. இந்த பெருமானம் வந்து மாறல்ல, எக்ஸ்லே இருக்குதுன்னு சொன்னா இது வந்து எப்படி இருக்கணும், அதே இடத்துல இருக்கணும், அது பயணிக்காது. அப்ப இதுக்கு வந்து நாங்க சொல்றோம் ஓய்வு, ஓய்வுல இருக்குது. அதே மாதிரி இப்ப இந்த எக்ஸ்ல இருந்து 0க்கு வரப்போகுது, வேகம் வந்து குறைய போகுது. எப்படி குறையுது, சீராக குறையும். அப்ப சீராக குறையும் வேகம், இங்கால சீராக அதிகரிக்கும் வேகம் எடுக்கலாம். இப்படி வாரது ஓய்வு. அதே வந்து நாங்க இங்கால பார்ப்போம், என்ன வேக நேர வரைப்புல இது என்ன செய்யுது, வேகம் தான் வந்து இங்க என்ன செய்யுது, கூடுது. வேகம் வந்து கூடுது. அப்ப வந்து ஆர்முடுகள் இது எப்படி ஒரே நேர்கோடு சொன்னா சீரான, இப்படி வளைஞ்ச கோடுகளை வந்து சொன்னா அது அதிகரிக்கிறது குறைகிறதுன்னு சொல்ற. அப்ப இதுல வந்து சீரான ஆர்முடுகள். இங்கால பாருங்க என்ன நடக்குது, வேகம் அதே வேகத்துல பெய்த்துட்டிக்குது. அப்ப சீரான வேகம். இங்கால வந்து வேகம் வந்து குறையுது. அப்ப வந்து மைனஸ் ஆர்முடுகள், அதாவது அமர்முடுகள். அப்ப சீராக நேர்கோட்லைக்கு சீரான அமர்முடுகள் என்று சொல்லி எடுக்கலாம். சரியா? இதுதான் கிராஃப்ல உள்ளது. அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் தான் வேக நேர வரைபட பரப்பளவு வந்து எங்களுக்கு வந்து இதை தரும் என்று சொன்னா இடப்பெயர்ச்சிய தரும். பரப்பளவு வந்து இடப்பெயர்ச்சிய தரும். வேக நேர வரைபட பரப்பளவு இடப்பெயர்ச்சியை தரும். இடப்பெயர்ச்சி நேர வரைபட பரப்பளவு ஒன்றையுமே தராது. பொறம் நீங்க ஏ லெவல்ல படிப்பீங்க, ஆர்முடுகள் நேர வரைபுண்டு, அதுல பரப்பளவு வேகத்தை தரும். அது வந்து உங்களுக்கு தேவையில்லை. அப்ப வேக நேர வரைபட பரப்பளவு வந்து இடப்பெயர்ச்சியை தரும், இதுல பரப்பளவு வந்து எதையும் தரும் என்று இல்லை. அப்ப வந்து கேள்விக்குள்ள போனாங்க. கேள்வி என்னவா, கிராஃப் ஒன்று தந்திக்கிறாங்க. எப்படி கிராஃப் போகுது, இப்படி வந்து இப்படி பெய்த்துட்டிக்குது. இது வந்து 10, இங்காலையும் வந்து 10. அதே மாதிரி இது வந்து இதுல அளவு மாதிரி வந்து இங்கால 20 வருகிறது. 20 இங்கால வந்து நேரம் செகண்ட்லைக்கும், இங்கால வந்து வேகம் மீட்டர் செகண்ட் -1ல இருக்க போகுது. இது வந்து எந்த நேர வரைப்பு, வேக நேர வரைப்பு. இதுல கேட்டிக்குது அப்பொருளுடைய இடப்பெயர்ச்சி 20 செகண்ட் வரைக்கும் இடப்பெயர்ச்சி. 10 செகண்ட் வரைக்கும் தான் இந்த அளவு காணணும், 20 செகண்ட் வரைக்கும் தான் இது எல்லாமே காணணும். அப்ப வந்து இடப்பெயர்ச்சி இந்த கொலை எந்த செய்யும், வேக நேர வரைபட பரப்பு தான் வந்து எதை தரும், இடப்பெயர்ச்சிய தரும் என்று சொன்னேன். அப்ப வந்து பரப்பளவை காணணும். இதுல ஃபுல் பரப்பளவையும் காணவும் மேலும் இல்லைன்னா உங்களுக்கு இந்த முக்கோணிட பரப்பளவை கண்டு ஏட பரப்பளவையும் பீட பரப்பளவையும் கூட்டவும் ஏலும். 2 முறையிலையும் செய்வோம். இப்ப முக்கோணிட பரப்பளவை காண்றேன்னு சொன்னா ஏட பரப்பு எவ்வளோ, முக்கோணிக்கு அரை தர அடி, அடி 10 தர, செங்குத்து உயரம் எவ்வளோ 10. அப்ப 5 50 மீட்டர். அதே மாதிரி பீட பரப்பு எடுத்த எப்படி எழுதுற, செவ்வகம் உண்டுன்னு, செவ்வகமும் சதுரமும். அப்ப இங்க வந்து 20 போடலாம். இப்ப இதுல பரப்பு கண்டுட்டீங்க. அப்படி பார்த்தேன்னு சொன்னா இதோட பரப்பு தானே. அப்ப 20ல 10 கழிச்சு 10, இங்கால 10. அப்ப 10 தர 10, நீளம் தர அகலம் 10, 100. இப்ப என்ன செய்யணும், 100 மீட்டர். இது ரெண்டையும் கூட்டி 150 மீட்டர்னு கொடுக்கிறது. அப்படி இல்ல ஒரே ஸ்டெப்ஸ்ல செய்யறா, இது வந்து ஒரு சரிவகம். சரிவகத்துல பரப்பு காண்ற எப்படி, அரை தர சமாந்தர பக்கங்களின் கூடுத்தொகை. சமாந்தர பக்கம் இந்த 20ம் இங்கால உள்ளதும், இது வந்து 20ன்னு தெரியும். இது வந்து எத்தனை, இதுக்கு நேரா வருது. 20ல 10 கழிச்சு 10. அப்ப 20ம் 10ம் 30 தர செங்குத்துயரம் 10. அப்ப 20ஐயும் 30ஐயும் பிரிச்சா 15 சமன் 150 மீட்டர். அப்ப வந்து என்ன 2022ல 26வது கேள்விக்கு ஆன்சர் வந்து எத்தனாவது,
மூணாவது. அடுத்த கேள்வி பாருங்க, 2021 6வது கேள்வி. 2021 6வது கேள்வி என்ன கேட்டிக்குது? மாறா ஆர்முடுகளுடன் இயங்குகின்ற ஒரு பொருளின் பின்வரும் எக்கணியம் சீராக அதிகரிக்குதாம். மாறா ஆர்முடுகள் வந்து எந்த கிராஃப்ல சம்பந்தப்பட போற போதோ வேக நேர வரைப்புல. இப்ப நான் சொல்லி தந்தேன். இப்ப அடுத்த ஃபர்ஸ்ட் கேள்வியில தான் இது வந்து என்ன? மாறா ஆர்முடுகள், மாறா அமர்முடுகள், சீரான வேகம். வேகம் வந்து எக்ஸ்ல இருக்கும். ஆனா மாற ஆர்முடுகள் என்ன நடக்குது? வேகம் 0லேருந்து எக்ஸ் வர கூடும். எப்படி கூடுது? நேர்கோடுன்றதால மாறாம கூடுதோ. அதே ஒரு வளைகோடோ இப்படி வளைகோடோ வந்து என்னன்னா அது மாறும். குறைந்த விதத்திலேயே அதிகரிக்கிற விதத்திலேயே வரும். இது நேர்கோடுன்றதால மாறா விதத்துல அதிகரிக்கும். எது அதிகரிக்கும்? வேகம் அதிகரிக்கும். அப்ப வந்து 2021 6வது கேள்விக்கு என்ன ஆன்சர்? வேகம். எத்தனாவது ஆன்சர்? 3வது ஆன்சர். அடுத்த கேள்வி 2020 11வது கேள்வி என்ன கேட்டீங்கன்னு பாருங்க. ஒரு குறித்த பொருளின் இடப்பெயர்ச்சியின் பருமன் பற்றி எப்போதும் உண்மையான கூற்றாம். இடப்பெயர்ச்சியை பத்தி ஒன்று சொல்லிக்குதாம். இயங்கிய தூரத்திலும் இடப்பெயர்ச்சி நான் ஈண்டெடுக்கிறேன். இடப்பெயர்ச்சி வந்து இயங்கிய தூரத்திலும் பெருசாம், தூரத்தை விட பெருசாம். இன்னும் ஒன்று சொல்லிக்குது, இடப்பெயர்ச்சி இயங்கிய தூரத்திலும் சிறுசாம். அடுத்தது இயங்கிய தூரத்திற்கு சமனாம். இடப்பெயர்ச்சி சமன் தூரமாம். இன்னும் ஒன்று சொல்லிக்குது, இயங்கிய தூரத்திற்கு சமன் அல்லது குறைவாம். இயங்கிய தூரத்திற்கு சமன் அல்லது குறைவாம். சமன் அல்லது குறைவுண்டா இப்படி காட்டுறது. இப்ப உதாரணத்துக்கு ஏன் ஒரு புள்ளிலேந்து மாலாண்ட சிறுமி பி வரைக்கும் போகுதாம். சரியா? எப்படி போறாவாம்? இந்த பாதையினூடாக போறாவாம். இதுல வந்து எவ்வளோ? 200 மீட்டராம். அது வந்து இதே ஒரு நேரா நாங்க போனோம்னு சொன்னா குறுக்கு வழியின் மாதிரி அது போனோம்டா இதுக்கு வந்து ஒரு 100 மீட்டர்ல பெய்த்திடலுமா. அப்ப வந்து இப்படி அவள் சுத்தி போறாள் இந்த தூரம். இது வந்து இந்த சுத்தி போற பாதைக்கு தானே. இததான் நாங்க வந்து சொல்றது தூரம். தூரம் என்று சொல்ற. இந்த ஏல இந்த பிக்கு வந்து மிக குறுகிய தூரம் ஒன்றிக்கும் தானே, அதுக்கு வந்து சொல்றது இடப்பெயர்ச்சி. இடப்பெயர்ச்சி. அப்ப இடப்பெயர்ச்சிக்கு வரைவிலக்கணம் என்ன? ஒரு குறித்த புள்ளியிலிருந்து இன்னும் ஒரு குறித்த புள்ளிக்கான மிக குறுகிய தூரம் தான் வந்து இடப்பெயர்ச்சி. இடப்பெயர்ச்சிக்கு வந்து திசையும் மீக்கும் பருமனும் மீக்கும். அப்ப இது காவிக்கணியம். தூரத்துக்கு வந்து பருமன் மட்டும் தான் நீக்கும். ஆகவே அது வந்து ஒரு எண்ணிக்கணியம். அதே மாதிரி இப்ப இப்படித்தான் இருக்குதுன்னு சொன்னா இது பி, இது ஏ. இதுக்கு வேற ரோட் இல்லைன்னு சொன்னா இதுதான் வந்து தூரமும் இதுதான், இடப்பெயர்ச்சியும் இதுதான். அப்ப வந்து இங்க வந்து என்ன நடக்குது? தூரம் வந்து இடப்பெயர்ச்சிக்கு சமனாய்க்கும். இங்க வந்து என்ன சொல்லுது? தூரத்தை விட இடப்பெயர்ச்சி எப்படியுமே மிக குறுகிய தூரம் தானே இடப்பெயர்ச்சின்னு சொல்ற. அப்ப வந்து தூரத்தை விட இடப்பெயர்ச்சி வந்து சிறுசா இக்கணும். அப்ப எங்களுக்கு சமனாய்க்கோ மேலும் இல்லாட்டி அதை விட சிறுசா தான் இக்கணும். தூரத்தை விட இடப்பெயர்ச்சி வந்து ஒரு நாளும் கூட ஏலா. இது பிழை. இது வந்து இது ரெண்டும் சரி. ஆனா மிக பொருத்தமானது சமனாவும் இக்கலும் இல்லன்னு சொன்னா சிறியதாவும் இக்கலும். அப்ப நீங்க ஆன்சர் கொடுக்கக்குள்ள எது கொடுக்கணும்? 4வது விடைய கொடுக்கணும். அடுத்த கேள்வி பாருங்க. 2020 8வது கேள்வி என்ன கேட்டீங்க? ஒரு பொருளின் இயக்கத்தின் இடப்பெயர்ச்சி நேர வரைப்பு இங்கு காட்டப்பட்டுள்ளதாம். இது இடப்பெயர்ச்சி நேர வரைப்பு தந்திக்கிறாங்களா? இப்படி பெய்த்து இப்படி போகுது. இது வந்து T1 நேரம், இது வந்து T2 நேரம். இங்கால வந்து இடப்பெயர்ச்சி, இது வந்து நேரமா. சரியா? T0 தொடக்கம் T1 வரைக்கும், T1 தொடக்கம் T2 வரைக்கும் உள்ள நேர ஆய்டிகளில் பொருளின் இயக்க இயல்புகள் முறையே. இப்ப எங்களுக்கு வந்து
இயக்க இயல்புகளை தான் கேக்குது. உங்களுக்கு செல்லும் 0 T1 வரைக்கும் என்ன செய்யுது வேகம் மாறாம நேர்கோடு தானே. இடப்பெயர்ச்சி நேர வரைபட படுத்திறன் வேகத்தை தரும். அதுவும் நேர்கோடுல பேத்திக்கின்ற மாறா வேகம். அப்ப இது எது எடுக்கலும் மாறா வேகம் எடுக்கலாம். இப்ப பாருங்க, இங்கால வளைவு ஒன்று வந்துக்குது. இப்படி வளைவும் வரையிலும் இப்படி வளைவும் வரையிலும். இப்படி வளைவு வந்துன்னு சொன்னா அது நாங்க சொல்றது அதிகரிக்கிறது. இந்த வளைவுக்கு நாங்க சொல்றது குறைகிறது. அதிகரிக்கிறதும் குறைகிறதும். அப்ப வேகம் என்ன செய்யுது குறைஞ்ச வீதத்துல குறையுது. வேகம் குறையுதுன்னு சொன்னா ஆர்முடுகள் ஐக்கணும் அமர்முடுகளா? ஆர்முடுகள்னு சொன்னா வேகம் கூடும், அமர்முடுகள்னா வேகம் குறையும். ஆகவே இங்க வேகம் குறையுது. அப்ப இங்க என்ன இருக்கணும் அமர்முடுகள் இருக்கணும். அப்ப அப்படி ஒரு ஆன்சர் பாருங்க, சீரான வேகம் வரணும். சீரான வேகம் வாரது 1ஆவதும் 2ஆவதும் ஆன்சர்ல இருக்குது. 3ஆவது 4ஆவது பாருங்க, சீரான ஆர்முடுகள் சீரான அமர்முடுகள் இருக்குது. சீரான ஆர்முடுகள்னா அது வேக நேர வரைப்புல தான் ஆர்முடுகளோ அமர்முடுகளோ வரப்போகுது. வேக நேர வரைப்புல இது சீரான ஆர்முடுகள், இது சீரான அமர்முடுகள்னு வரும். அப்ப அந்த ஆன்சர் வராது. அடுத்தது அங்கால 1ஆவதுல ஆர்முடுகள் நிக்குது. ஆர்முடுகள்டா இதுட வளைவு இப்படி இப்படி பேத்திக்கணும். இது இதுட வளைவு இப்படி குறையிறதால் அங்கால அமர்முடுகள் வரணும். ஆகவே எத்தனாவது விட 2ஆவது ஆன்சர் சரியானது. அடுத்த கேள்வி பாருங்க, 2019 15ஆவது கேள்வி. என்ன சொல்லிக்கு ஒரு கிராஃப் தந்திக்கிறாங்க. அப்ப கிராஃப் வச்சுதான் கேள்வி கேட்க போறேன். 25 செகண்ட்களில் பொருளொன்றின் இயக்கம் தரப்பட்ட வேக நேர வரைவில் காட்டப்பட்டுள்ளது. பொருளின் இயக்கம் தொடர்பான சரியான கூற்று தெரிவு செய்யட்டுமா? வரைவு எப்படி தந்திக்கிறாங்க? இது என்ன வரைவு? வேக நேர வரைவு. அப்ப இது எத்தனையாம் 10ஆம், இங்கால 10 20 25. அப்ப இதுல 10 செகண்ட், இது எவ்வளவு செகண்ட் 10 செகண்ட் வித்தியாசம், இங்கால 5 செகண்ட். அப்ப இப்ப இதை பார்த்தது உங்களுக்கு வேக நேர வரைப்புல செல்லும். இது என்ன சீரான ஆர்முடுகள், இது சீரான வேகம், இது ஆர்முடுகள் சீரானது. இங்கால சீரான அமர்முடுகள். வேகம் என்ன செய்தாங்கால குறையுது, குறைஞ்சி 0க்கு வருது. 0க்கு வரன்னு சொல்றது ஓய்வுக்கு வாரது. ஓய்வுல இருந்து தொடங்கி ஓய்வுக்கு வருது. அப்ப ஃபர்ஸ்ட் கூற்று நாம பார்ப்போம். என்ன சொல்லிக்கு பொருளின் அமர்முடுகள் 2 ms - 1. அமர்முடுகள் எங்க காணலும்? எங்களுக்கு அமர்முடுகள் காண்றேன்னு இந்த கெப்ல தான் காணலாம் அமர்முடுகள். இதுல ஆர்முடுகள் பார்க்கலாம், இதுல சீரான வேகத்தை பார்க்கலாம். வேக நேர வரைபட பரப்பளவு இடப்பெயர்ச்சிய தரும். அப்ப வேக நேர வரைபட பரித்திறனைகளுக்கு எதை தரப்போகுது? வேக வித்தியாசத்துல கீழே நேரம் என்று சொல்றது ஆர்முடுகள் இல்லாட்டி அமர்முடுகள், அதாவது பிளஸ் ஆர்முடுகள் பிளஸ்ஸோ மைனஸ் ஏ தரும். ஏண்டா ஆர்முடுகளோ அமர்முடுகள், ஆர்முடுகள் பிளஸ் ஆர்முடுகள்னா கூட்டுறது, மைனஸ் ஆர்முடுகள்னா அமர்முடுகள் குறைகிறது. அப்ப எங்களுக்கு அதுல 2 ms - 2 சொல்லிக்குது. பார்ப்போம். இங்க பாருங்க, இதுல படித்திறன் தானே காணணும். அப்ப எங்களுக்கு அமர்முடுகள் பாக்குறேன்டா. இப்ப வேக வித்தியாசம் என்ன? எங்க இருந்து இறுதி வேகம் சய ஆரம்ப வேகம் தானே. கீழே நேர இறுதி வேகம் என்ன 0, சய ஆரம்ப வேகம் என்ன 10, கீழே நேர வித்தியாசம் எத்தனை 5 செகண்ட். அப்ப 5 இங்கால 0ல இருந்து -10 போனா -10 கீழே 5 சொல்றது -2. இந்த மைனஸ் சொல்றது அமர்முடுகளை குறிக்கும். அப்ப அமர்முடுகளோட பெருமானம் எத்தனை 2. அப்ப அந்த ஆன்சர் எங்களுக்கு சரி. அடுத்ததையும் பார்ப்போம். இடப்பெயர்ச்சி 0 சொல்லிக்கிறாங்க. இடப்பெயர்ச்சி 0 சொன்னா
எப்படி வரப்போதோ இடப்பெயர்ச்சினா இதுல பரப்பளவு தான் தரும். இதுல பரப்பளவு கண்டன்னு சொன்னா என்ன பரப்பளவு இடப்பெயர்ச்சின்னு சொன்னா பரப்பளவு அரை தர சரிவகமா எடுத்தா சமாந்தர பக்கங்களோட கூடுத்தொகை. இதுல எத்தனை 10, இது ஃபுல்லா 25 தர 35, அப்புறம் ரெண்டையும் கூட்டி செங்குத்து உயரம் 10, இதையுமே சுருக்கின 5, அப்ப 35 5 எத்தனை 70 140 175 மீட்டர் மாதிரி வரும். என்ன இடப்பெயர்ச்சி. அப்ப அதுல இடப்பெயர்ச்சி பூச்சி என்று சொல்லிக்கிறது பிழை. இப்ப நீங்க இடப்பெயர்ச்சி நேர வரைஃபோ இதை இடப்பெயர்ச்சி நேர வரைஃபோன்னு சொல்லி எடுத்தேன்னா நாங்க ஸ்டார்ட் பண்ணின இடத்துக்கே மருக முடியுது. ஆகவே அங்க இடப்பெயர்ச்சி எங்களுக்கு பூச்சியம் என்று எடுக்கலாம். இது வேக நேர வரைஃபுண்டாலதால இடப்பெயர்ச்சி பூச்சியம் என்று எடுக்க ஏலாம். அடுத்தது பாருங்க, பொருளின் ஆர்முடுகள் 10 ms - 2 ஆர்முடுகள் எங்க வரப்போகுது? இங்க ஆர்முடுகள் வரப்போறது இந்த கேப்ல. அப்ப ஆர்முடுகளும் இதே மாதிரி தான். என்ன இறுதி வேகம் எத்தனை 10, ஆரம்பம் எத்தனை 0, கீழே எத்தனை செகண்ட் 10 செகண்ட். ஆக ஒரு ms - 2 என்று வரும். அப்ப அதுல 10 தந்திக்குது, அதுவும் பிழை. அடுத்தது என்ன, பொருள் 10 ms - 1 வேகத்துடன் 20 செகண்ட்களுக்கு இயங்கியுள்ளதாம். அதாவது சீரான வேகத்தோட 20 செகண்டுக்கு இயங்கிக்குதாம். அதாவது தொடக்கத்துல இருந்து 20 செகண்ட் சரி, அது சீரான வேகத்துல இல்ல. ஆர்முடுகள்ல 10 செகண்ட் இயங்கி மிச்ச 10 செகண்ட் தான் என்ன செய்து சீரான வேகத்துல இயங்குது. ஆகவே அது 10 செகண்ட் தான் சீரான வேகத்துல இயங்கினது வரும். ஆகவே அந்த விடையும் பிள்ளை. அப்ப எங்களுக்கு தெளிவான ஆன்சர் இது 1வது ஆன்சர். அடுத்த கேள்வி பாருங்க, 2019 3வது கேள்வி. என்ன கேள்வி கேட்டிக்குது? பின்வருவனவற்றுள் காவி கணியமாக கருதப்படுவது எது? அப்ப 2 இருக்குது. என்ன எண்ணிக்கணியம் காவி கணியம். எண்ணிக்கணியம் என்று சொன்ன அங்க பருமன் மட்டும் தான் இருக்கும். காவி கணியம்டா பருமனும் இருக்கும், அதோட குறித்தொரு திசையும் இருக்கும். அப்ப எண்ணிக்கணியத்துக்கு உதாரணமா எங்களுக்கு தூரம், இடப்பெயர்ச்சி இடப்பெயர்ச்சிக்கு திசைக்குது தூரம், இன்னொன்று கதி, அமுக்கம், இதெல்லாம் செல்லும். அதே காவி கணியம்டா இடப்பெயர்ச்சி, வேகம், நிறை, ஆர்முடுகளையும் செல்லும். பிளஸ் மைனஸ் வருகிறது. எதிர் திசையில போன அமர்முடுகள், நேர் திசையில வந்தா ஆர்முடுகள், அதையும் செல்ல ஏலும். எண்ணிக்கணியம்னா வேலையெல்லாம் எண்ணிக்கணியத்துல வரும். அது எப்படின்னா இப்ப உதாரணத்துக்கு வரும் கதி. இப்ப தூரம் உங்களுக்கு தெரியும் எண்ணிக்கணியம், அதே மாதிரி நேரமும் எண்ணிக்கணியம்னு தெரியும். அப்ப கதின்னு சொல்றது தூரத்தின் கீழ் நேரம் தானே. அப்ப தூரமும் எண்ணிக்கணியம், நேரமும் எண்ணிக்கணியம். அப்ப கதியும் எப்படி இருக்கணும்? எண்ணிக்கணியமா இருக்கும். அதே நீங்க வேகத்தை எடுத்தீங்கன்னு சொன்னா வேகம் சமன் இடப்பெயர்ச்சியின் கீழ் நேரம். இடப்பெயர்ச்சி என்ன? காவி கணியம், நேரம் எண்ணிக்கணியம். ஆக வேகம் என்ன கணியம்? காவி கணியமா இருக்கும். இப்படித்தான் பாக்குறது. அப்ப இதுல உங்களுக்கு தந்திக்குது காவி கணியமாக கருதப்படுவது எது? இப்படி தந்திக்கிற வீடு இடப்பெயர்ச்சி, தூரம், அமுக்கம், வேலை. இடப்பெயர்ச்சின்னு சொல்றது காவி கணியம், நாங்க திசையும் சொல்லுவோம். தூரம் எண்ணிக்கணியம், அமுக்கம் எண்ணிக்கணியம், வேலையும் எண்ணிக்கணியம். ஆக விட என்ன? 1வது. அடுத்த கேள்வி 2017 38. 2017 38வது கேள்வி. என்ன சொல்லிக்கு? நேர்கோட்டு பாதை ஒன்றின் வழியே சென்ற ஒரு பொருளின் இயக்கத்திற்குரிய தகவல்கள் கீழே தரப்பட்டுதான். என்ன? இடப்பெயர்ச்சி, நேரம். இப்படி அட்டவணை தந்தா உங்களுக்கு பார்க்க கஷ்டம் என்றா டக்குன்னு என்ன செய்யணும்? இடப்பெயர்ச்சி நேர வரையணும். பாருங்க, 0 நேரத்துல 0 இடப்பெயர்ச்சியாம். அதே பிறகு இடப்பெயர்ச்சி 4ஆக நேரம் என்ன செய்யுதாம்? 1. இடப்பெயர்ச்சி 4ஆக நேரம் 1 ஆகுது. அப்படி இடப்பெயர்ச்சி கூடியேதான் போகுது. இடப்பெயர்ச்சி கூடிண்டு போகுது. சீரான இதுல கூடுதா? இல்ல,
சீராக கூடல. இடப்பெயர்ச்சி கூடிட்டு போகுது. அப்ப இது கிராஃப் வரையாமே விடைகளுக்கு எடுக்கலாம். எப்படி பாருங்க, அட்டவணைய நேரம் இடப்பெயர்ச்சின்னு இது 0க்கு 0, 1க்கு 4, 1 செகண்டுக்கு 4 மீட்டராம், 2 செகண்டுக்கு 8 மீட்டர், 3 செகண்டுக்கு 10 மீட்டர், 4 செகண்டுக்கு 14 மீட்டர், 5 செகண்டுக்கு 16 மீட்டர், 6 செகண்டுக்கு 18 மீட்டர் பேத்து இக்கிதான். இப்ப இதை வச்சு எங்களோட கேள்வி ஒன்றுக்கும் பார்ப்போம். மேற்குறித்த தகவலுக்கு ஏற்ப பின்வருவற்றுள் உண்மையானது தான் எதுன்னு சொல்லி கேட்டு இருக்குது. ஒன்னாவது என்ன சொல்லிக்குது, பொருள் தனது முழு பயண காலத்திலும் சீரான வேகத்துடன் சென்றுள்ளதாம். சீரான வேகம் சொன்னா படித்திறன் வந்து எப்படி இருக்கணும், சமனா இருக்கணும். அப்ப இதுல நான் வேகத்தை பாக்குறேன். எப்படி வேகம் பாக்குற, இடப்பெயர்ச்சியின் கீழ் நேரம், 4ன் கீழ் 1, இங்க 8ன் கீழ் 2, 10ன் கீழ் 3, 14ன் கீழ் 4, 16ன் கீழ் 5, 18ன் கீழ் 6. இது இன்னும் சுருக்கினா இங்க வந்து எத்தனை, 4, 8ன் கீழ் 2ன்றதும் 4, 10ன் கீழ் 3.33 வரப்போகுது. அதே மாதிரி பிரிச்சா 7ன் கீழ் 2 3.5 வரும். இங்கால வந்து 8ன் கீழ் 5 வரும். இங்கால 9ன் கீழ் 3, 3, 18, அப்ப 3. சரியா, இப்படி வரப்போகுது. 16 5ஆல பிரிச்சா 3.2 இந்த மாதிரி வரும். 3.2 இப்படி வரப்போகுது. சரியா, 3.2 3.3 வரப்போகுது. அப்ப வந்து எங்களுக்கு இதுல வேகம் என்ன செஞ்சுக்குது, இது வந்து சீரான வேகத்தோட பெய்த்து இங்கால வந்து வேகம் குறைஞ்சி, சீராண்டில குறைஞ்சி மர வேகம் கூடி மர குறைஞ்சி மர குறையிற மாதிரி இருக்குது. அப்ப வந்து சீரான வேகம் இந்த மாதிரி இல்ல, சீரான வேகம் இப்படி எல்லாமே 4ல எந்திக்கணும், ஒரே பெருமானமா எந்திக்கணும். முதல் 2 செகண்ட்லயும் வேகம் சீரானதுன்னு சொன்னா அந்த ஆன்சர் சரியா எந்திக்கலும். இது வந்து முழு பயணத்திலயுமே வேகம் சீரானதுன்னு சொல்லிக்குது. அப்ப விட வந்து பிழை. அடுத்தது வந்து என்ன சொல்லிக்குது, முழு இயக்கத்தின் போதும் பொருளின் சராசரி வேகம். சராசரி, இப்ப சராசரி எவரேஜ், இப்ப ஓடத்திலயும் பாருங்க 9 பாடம் என்று சொன்னா 9 பாடத்திலயும் வர மார்க்ஸ கூட்டி 9ஆல பிரிக்கிறது, அப்படித்தானே. அப்ப இதுலயும் சராசரி வேகம் என்று என்னன்னு கேட்டீங்க. சராசரி வேகம் சமன் மொத்த வேகத்தின் கீழே எடுத்த மொத்த நேரம். என்ன, மொத்த வேகத்தின் கீழ் எடுத்த மொத்த நேரம். எடுத்த மொத்த நேரம் எத்தனை, 6 செகண்ட். சரியா, எடுத்த மொத்த வேகம் இதெல்லாம் கூட்டணும். 4 சக 4 சக 3.3 சக 3.5 சக 3.2 சக 3 கூட்டணும். எத்தனை, 4 4 8 8 சக 3.3 3.2 கூட்டினா எனக்கு 3.5 எடுக்கலாம். சக 3.3 3.2 6.5 சக 3.5 இதே எடுத்து நான் இதே எடுத்து இது எடுத்த சக 3. அப்ப இதை கூட்டினா எத்தனை வரப்போ, 6.5 3.5 10, 10 8 18, 19 20 21, 21 6ஆல பிரிக்கணும். எத்தனை, 21 6ஆல பிரிச்சா 3 3 6 18 30.5. ஆகவே சராசரி வேகம் வந்து எத்தனை, 3.5 சொல்லி வரும். இதுல வந்து என்ன சொல்லிக்குது, 3 ms - 1 வேகமாம் சராசரி வேகம். பாப்போம் அது பிழையா சரியான்னு தெரியா, பாப்போம். மத்த ஆன்சரையும் வச்சுதான் முடிவெடுக்கலாம். பொருள் மீண்டும் ஆரம்ப இடத்தை வந்தடையுமாம். இடப்பெயர்ச்சி வந்து 0த்துல தொடங்கி 18ல நிக்குது. 0த்துல தொடங்கி இங்க இடப்பெயர்ச்சி 0த்திலே முடிஞ்சாதான் எங்களுக்கு வந்து என்ன செய்யலும், ஆரம்ப வேகத்தை வந்தடைஞ்சுன்னு சொல்லலும். இடப்பெயர்ச்சி இப்படி பெய்த்து இதே இடத்துக்கு வந்தாதான் 0த்துக்கு வருது. இது இங்க தொடங்கி எங்கேயோ பெய்த்திக்குது 18 மீட்டர் தூரம். ஆகவே வந்தது இடப்பெயர்ச்சி 0 இல்ல. ஆரம்ப இடத்தை தூரத்தை அடைஞ்சு இடப்பெயர்ச்சி வந்தாதான் 0 எடுக்கலாம். அப்ப ஆரம்பத்துல தொடங்கினதும் இறுதியில முடிகிற இடப்பெயர்ச்சி 0 இருந்தா தான் ஆரம்ப இடத்தை வந்தடைந்து எடுக்கலும். 4வது, பொருள் சென்ற மொத்த தூரம் 70 மீட்டராம்.
மொத்த தூரம் 70 மீட்டராம். இதுல தூரத்தை பத்தி எங்களுக்கு எடுக்கவே இல்ல. இதெல்லாம் கூட்டினா வாரது 70. மொத்த இடப்பெயர்ச்சி தான் 70. இடப்பெயர்ச்சி 70ன்றதால எங்களுக்கு தூரம் வந்து 70 எடுக்கல. இப்படி சுத்தி சுத்தி வந்திக்கலாமே தூரம். இடப்பெயர்ச்சி தான் 70 மீட்டர். ஆகவே அப்ப அதுவும் பில. ஸ்கீம்ல வந்து ஆன்சர் தந்திக்குது ரெண்டாவதுண்டா இதைத்தான் அவங்க எழுதிக்கிற 3.5 சராசரி வேகம் என்று சொல்லி. அடுத்த கேள்வி 2017 17வது கேள்வி. 2017 17வது கேள்வி என்ன சொல்லிக்கு? ஒரு கிடைத்தரையின் மீது புள்ளி ஏ இங்கேயா ஏக்கு கிழக்கு புள்ளி பி, கிழக்குன்னா இந்த திசையில புள்ளி பிக்கு தான், பியும் புள்ளி பிக்கு வடக்கே புள்ளி சியுமா, வடக்கே புள்ளி சியும் உள்ளன. ஒரு எறும்பு ஏபிபிசி ஆகிய நேர்கோடுகள் வழியே ஏயிலிருந்து சிக்கு சென்றது. ஏபி வந்து எவ்வளவாம்? 3 சென்டிமீட்டராம். பிசி வந்து எவ்வளவாம்? 4 சென்டிமீட்டராம். இந்த ரோட்டால தானே அது போனிச்சு. அப்ப வந்து இப்பயணத்தின் நெடும்பின் இடப்பெயர்ச்சி என்னான்னு கேட்டிக்கு. தூரம் கேட்டேன்னு சொன்னா என்ன செய்யணும்? தூரம் என்று சொன்னா ரெண்டையும் கூட்டணும். 3 சக 4 எத்தனை? 7 சென்டிமீட்டர் தூரம். எங்களுக்கு இடப்பெயர்ச்சி கேட்டிக்குது. இதை விட குறுகிய தூரம் ஒரு நேர்கோடு மாதிரி வருது. 7 இந்த சிக்கு இப்படி போகலாம் எங்களுக்கு. அப்ப எங்களுக்கு இதோட பெருமானம் கண்டா அது இடப்பெயர்ச்சியா குறுக்கு ஏலும். பைதஹரஸ் தேற்றத்தை வச்சுதான் இது பார்க்கணும். பைதஹரஸ் தேற்றம் என்ன சொல்ற? இந்த எக்ஸ் வர்க்கம் வந்து சமனாகும் ஏபிட வர்க்கம் சக பிசிட வர்க்கத்துக்கு. அப்ப ஏபிட வர்க்கம் 3 வர்க்கம் சக பிசிட வர்க்கம் 4 வர்க்கம். 3 வர்க்கம் எத்தனை? 9. 4 வர்க்கம் 16. எக்ஸ் வர்க்கத்துக்கு சமன். 9 16 25. இது எக்ஸ் வர்க்கத்துக்கு. இப்ப எனக்கு தேவை எக்ஸ் விடன்னு சொன்னா 25 வர்க்க மூலத்தை பார்க்கணும். 5 சென்டிமீட்டர். ஆகவே அது அடைஞ்ச இடப்பெயர்ச்சி என்ன? 5 சென்டிமீட்டர். இதுல மீட்டர்னு விட தந்திக்குது பிளேன்ஸ். அதுல சென்டிமீட்டர்ல தான் அவங்க சொல்லிக்கிறாங்க ஏபிடெல்லாம். ஆகவே சென்டிமீட்டர்ல தான் தந்திக்கணும். 5 சென்டிமீட்டர். மீட்டர்ல கொடுக்குறேன்டா இதை 100ஆல பிரிச்சு தான் நாங்க கொடுத்திக்கணும். சரியா? அது வந்து பை மிஸ்டேக் கொண்டாய்க்கும், மாத்திக்கொள்ளுங்க. அப்ப விட வந்து எத்தனைகளுக்கு? 2வது ஆன்சர். அடுத்த கேள்வி 2016 38வது. 2016 38 என்ன சொல்லிக்குது? ஒரு குறித்த தானத்திலிருந்து ஒரு நேர்கோட்டு பாதை வழியே ஒரு பிள்ளையின் இயக்கம் பற்றி கீழே தரப்பட்டிருக்குதாம். நேர்கோட்டு பாதையிலையாம். இதுவும் என்ன? நேரம் இடப்பெயர்ச்சின்னு அந்த கிராஃப் தான். இந்த ஒரு சார்ட் ஒன்று தந்திக்கிறாங்க. 0 நேரத்துல 0, 1 2, ஒரு செகண்டுக்கு 2 செகண்டுக்கு 4, 3 செகண்ட், அப்படி 10 3 4 5 6 7 8 9 10 11 செகண்ட் வரைக்கும் பைத்திக்குதான். எப்படியா? 2 3 4 5 இது 3லயுமே வந்து 6 மீட்டர்ல இந்திக்குதான். அதாவது 6 மீட்டர்ல இந்திக்குதான். அடுத்தது 7ல 8ஆம், 6ல 8ஆம், 7லயும் 8ஆம், 6லயும் 8 7லயும் 8, அங்கால 8ல 7, 9ல 4, 10ல 2, இங்கால 0. இப்ப வந்து பாருங்க, இங்க வந்து என்ன செஞ்சுக்குது? ஒரே இடத்துல இந்திக்குது. ஏன்னா இடப்பெயர்ச்சி வந்து சமனா இருக்குது. இங்கேயும் வந்து என்ன செஞ்சுக்குது? இடப்பெயர்ச்சி சமனா இந்திக்குது. இங்க வந்து இடப்பெயர்ச்சி கூடுதோ, இங்க வந்து இடப்பெயர்ச்சி என்ன செய்யுது? இதுல கூடி இங்கால வந்து குறையுது. அப்ப வந்து 0த்துக்கே வந்துட்டு, ரெண்டுமே 0த்துக்கே வந்துட்டுன்னா ஆரம்ப இடத்தை அடைஞ்சிட்டுன்னு சொல்லி அர்த்தம். அப்ப ஆரம்ப இடத்தை அடைஞ்சிட்டு இடப்பெயர்ச்சி 0 ஆயிட்டு ஆரம்ப இடத்தை அடைஞ்சிட்டு அப்ப போனது திரும்பி அந்த ஆரம்ப இடத்துக்கு வந்திருக்குது. இடப்பெயர்ச்சி நேர வளைவோட படித்திறன் என்ன தரும்? வேகத்தை தரும். அப்ப வேகம் எங்களுக்கு பார்த்த இடப்பெயர்ச்சி கிலோமீட்டர் 2 2, ஆரம் 3ஆல பிரிச்சாலும் 2, இங்கால மாறப்போகுது.
அப்ப வந்து வேகம் வந்து என்ன செஞ்சிக்குது, முதல் 3 செகண்டுக்குமே வேகம் வந்து சீராக, அதாவது மாறாம இந்திக்கு சீரான வேகத்துல எந்திக்குது. இங்கால வந்து என்ன, ஓய்வுக்கு வந்துட்டு என்ற அதே இடப்பெயர்ச்சியில இருக்குது. ஓய்வுக்கு வந்துட்டு மறுகா கூடி ஓய்வுக்கு வந்துட்டு, இதுவும் ஓய்வுல இது கூடின, இதுவும் கூடின, இங்கால குறைஞ்சி மறுகா ஓய்வுக்கு வருகுது. சரி, ஓய்வுக்கு இல்ல, சீரான வேகம். இங்கால அதிகரிக்கும் வேகம், சீரான வேகம் அதிகரிக்கும், அதுக்கப்புறம் குறையும் வேகத்துல வருகுது. இப்ப வந்து ஃபர்ஸ்ட் கூற்று என்ன சொல்லிக்குது, முதல் 3 செகண்ட்களில் பிள்ளை ஒரு சீரான வேகத்துடன் இயங்கியுள்ளதாம். சரிதானே? 1வது 2வது 3வது செகண்ட், 3லயுமே வேகம் எத்தனை, 2. அப்ப முதல் 3 செகண்ட்லயும் சீரான வேகம். சரி, அடுத்தது பிள்ளை ஓய்வில் இருந்து மொத்த நேரம் 5 செகண்ட்கள் ஆகுமாம். பிள்ளை ஓய்வில் இருந்த மொத்த நேரம் எத்தனை செகண்டாம், 5 செகண்டாம். சரியா பிள்ளையா? இது நான் மாறி சொல்றேன். இது வந்து என்ன, ஓய்வு. சரியா? இதுவும் வந்து ஓய்வு. இங்க எத்தனை செகண்ட் ஓய்வு இழைக்குது, 1 செகண்ட். இங்க எத்தனை செகண்ட் ஓய்வு இழைக்குது, 2 செகண்ட். ஆகவே அது ஓய்வில் இருந்து மொத்த நேரம் எவ்வளோ, 3 செகண்ட். ஆகவே அந்த கூற்று வந்து என்ன, பிழை. அப்ப 3வது பாருங்க, பிள்ளை மறுபடியும் தொடக்கத்தானத்தை வந்துள்ளதாம். சரியா பிள்ளையா? ஏண்டா 0த்துல தொடங்கி ரிப்பீட் 0த்துக்கே வருகுதுடா. இங்கனைக்கு தொடங்கினது எப்படியோ சுத்தி மறு இங்கனைக்கே வந்துட்டு, ஆகவே அந்த கூற்றும் சரி. அப்பதான் ஆரம்பத்தானத்துக்கே வந்தாதான் இடப்பெயர்ச்சி வந்து 0 ஆகும். அடுத்தது பிள்ளை இயங்கிய மொத்த தூரம் 16 மீட்டராம். பிள்ளை இயங்கிய மொத்த தூரம் 16 மீட்டர் ஆகுமா. அது எப்படி பாக்குற பாருங்க. ஃபர்ஸ்ட்டுக்கு இங்கனைக்கு இயக்க ஆரம்பிக்குதுன்னு சொல்லுங்களே, இது வந்து ஏன்ற இடத்துல ஆரம்பிக்குது. அப்ப இதுல இருந்து மறு என்ன செய்யுது, 2 மீட்டர் போகுது. மறு இதுல இருந்து 4 மீட்டர் ஆகுது தானே, 4 மீட்டர்னு இன்னும் 2 கூடுது. மறு இங்க இருந்து 6 மீட்டர் ஆகுதுன்னு இன்னும் 2 கூடுது. அப்ப 6 மீட்டர்ல 2 செகண்ட் நீந்துட்டு ஓய்வுல இருந்துட்டு மறு 8 மீட்டருக்கு போகுது. 8 மீட்டர் ஆகுதுன்னு இன்னும் 2 வந்து கூடுது. கூடி அங்க எத்தனை செகண்ட், 1 செகண்ட்ல ஓய்வுல இருந்துட்டு மறு என்ன செய்யுது, திரும்பி 7க்கு வருகுது. மறுகா 4க்கு வருகுது. மறுகா 4க்கு வருகுது. மறு 2க்கு வந்து மறுகா 0த்துக்கே வருகுது. அப்ப இடப்பெயர்ச்சி வந்து இங்க இதுல 0. வேகம் என்று சொல்லக்கொள்ள என்ன, பெய்த்து வாரத்துக்கு எடுத்தது. போக எத்தனை, 8 மீட்டர். அப்ப வாரத்துக்கும் 8 மீட்டர். அப்ப மொத்தம் இடப்பெயர்ச்சி எத்தனை, 16 மீட்டர். அப்ப அந்த கூற்றும் சரி. ஆகவே உங்களுக்கு இதுல கேள்வி என்ன, பொய்யான கூற்று எதுன்னு கேட்டிக்குது. எத்தனாவது, 2வது. 5 செகண்ட் ஓய்வுல இருந்தேன்னு சொன்னது பிழை. 2 இங்க 6 மீட்டர்ல 2 செகண்டும் 8ல 1 செகண்டும் இந்திக்குது. மொத்தம் 3 செகண்ட் தான் ஓய்வுல இருந்து இருக்குது. ஆகவே விட வந்து 2வது. அடுத்த கேள்வி பாருங்க. 2016ல 1வது கேள்வி. 2016ல 1வது கேள்வி என்னவாம், காவிக்கணியம் எதுன்னு கேக்குற. இப்பதான் சொன்னேன், 2 எண்ணிக்கணியம் காவிக்கணியம். எண்ணிக்கணியம்டா பருமன கொண்டது, காவிக்கணியம்டா பருமனமிக்கும் குறித்த திசையும் ஈக்கும். எண்ணிக்கணியத்துக்கு உதாரணமாக தூரம், கதி, வேற என்ன, அமுக்கம், நேரம், இதெல்லாம் சொல்ல இயலும். காவிக்கணியத்துக்கு உதாரணமாக இடப்பெயர்ச்சி, வேகம், ஆர்முடுகள், நிறை, விசை, இதுகளை சொல்ல இயலும். அப்ப இதுல வந்து பாருங்க, காவிக்கணியம் எதுன்னு சொல்லி கேட்டிக்குது. நிறை, நேரம், கதி, தூரம். நேரம் வந்து எண்ணிக்கணியம், கதி எண்ணிக்கணியம், தூரம் எண்ணிக்கணியம். ஆகவே இது காவிக்கணியம். உங்களுக்கு நிறைதான் காவிக்கணியம். ஏண்டா நிறைன்னு சொல்றது mg திணிவு தர புவியீர்ப்பு ஆர்முடுகள். இந்த புவியீர்ப்பு ஆர்முடுகளுக்கு வந்து திசை ஈக்குது. ஒன்றோ கீழ் நோக்கி கேளும், இல்லாட்டி மேல் நோக்கி கேளும். அப்ப அதை பொறுத்து எங்களுக்கு பிளஸும் மைனஸும் யூஸ் பண்ண
ஏலும். ஆகவே அந்த ஜிக்கு திசை இருக்குது, அது ஒரு காவி கணியம். ஆகவே நிறையும் வந்து என்ன, ஒரு காவி கணியமாகத்தான் கருதப்படும். அதுல இந்த பாடத்துல நேர்கோட்டு இயக்கத்துல கடைசாவது கேள்விதான் இது 2014 34வது கேள்வி. என்ன கேள்வின்னு பாருங்க. நேர்கோட்டு பாதை வழியே பிள்ளை ஒன்று காட்டும் இயக்கத்துடன் தொடர்பாக இடப்பெயர்ச்சி நேர வரைஃபா. தரவு தந்திக்குது. நேரம் இடப்பெயர்ச்சி எப்படியாம், 0 நேரத்துல 0த்துல இருக்குதாம். 10 செகண்ட்ல 50 மீட்டர் போகுதாம். மறு 20 செகண்ட்ல 0 மீட்டர் வருதாம். மறு 30 செகண்ட்ல 50 போகுதாம். 40 செகண்ட்ல 0 வருதாம். இப்ப எனக்கு உதாரணம் இது வரைஞ்சா இங்க ஸ்டார்ட் ஆகுதுன்னு வைங்களே, 0த்துல ஸ்டார்ட் ஆகுது. மறு 10 செகண்ட்ல 50 மீட்டர் போகுதாம். அப்ப 10 செகண்ட்ல 50 மீட்டர் வருது. மறுகா மத்த 10 செகண்ட்ல என்னவாம், 0த்துக்கு வருகுதாம். மத்த 10 செகண்ட்ல 0த்துக்கு வருகுதாம். மறு என்ன செய்யுது, இங்க 30 10ன்னா இன்னும் 10 செகண்ட்ல மறு 50க்கு போகுதாம். 50 மீட்டர் போகுதாம் மத்த 10 செகண்ட்ல. மறு என்ன செய்யுதாம், 0த்துக்கே வருகுதாம். ஆரம்பிச்ச இடத்துக்கே எவ்வளோ, 10 செகண்ட்ல 0த்துக்கே வருகுதாம். அப்ப வந்து இங்க வந்து இடப்பெயர்ச்சி எப்படி இருக்கணும், இப்ப எப்படி இருந்தா ஒருத்தர் போறாரு வாராரு, மருக போறாரு மருக வாராரு, அப்ப இங்கனுக்கே வந்துட்டாரு. அப்ப என்ன இடப்பெயர்ச்சி, இடப்பெயர்ச்சி வந்து இங்க 0 ஈக்கும். அதே எனக்கு தூரம் எடுத்தா போக 50 வர 50 போக 50 வர 50 எவ்வளோ, 50 சக 50 சக 50 சக 50 எத்தனை, 200 மீட்டர். எந்த தூரம், தூரம் 200 மீட்டர். அப்ப இதுல நாங்க பார்ப்போம். ஒன்னாவது விட என்ன, அப்பிள்ளை ஒரே திசையில் எங்கே இருக்குமா பாருங்க. ஒரே திசையிலையா, ஃபர்ஸ்டுக்கு போகுது மருக திரும்பி வருது, மருக போகுது மருக திரும்பி வருது. எதிர் எதிர் திசையில 2 முறை இயங்கி இருக்குது. ஆகவே அந்த கூற்று என்ன, பிழை. அடுத்தது அப்பிள்ளை இயங்கிய வேகம் 5 ms - 1 ஆகுமா. வேகம் வந்து இடப்பெயர்ச்சியின் கீழ் நேரம். வேகம் என்ன, இடப்பெயர்ச்சியின் கீழ் நேரம். இடப்பெயர்ச்சி வந்து எத்தன, 50. வேகம் வந்து எப்படி பாக்குறது, இடப்பெயர்ச்சியின் கீழ் நேரம் வேகத்துக்கு சமன். இடப்பெயர்ச்சி 50, நேரம் வந்து 10, 5 ms - 1. ஆனா வந்து இது எல்லா இடத்துலயுமே இதே வேகம் இயக்கும் எங்களுக்கு செல்ல ஏலா. ஏன்னு சொன்னா இங்க நேரத்தோட இடப்பெயர்ச்சி இது திசையெல்லாம் வந்து என்ன செய்யுது, மாறுது. அப்ப நான் வேகம் செல்றேன்னு சொன்னா கட்டாயம் திசை ஒன்று செல்லணும். அப்ப ஃபர்ஸ்டுக்கு வந்து இந்த திசையில 50 ஆயிக்கும், அடுத்து 5 ஆயிக்கும், அடுத்து இந்த திசையில 5, அடுத்து இந்த திசையில 5, அடுத்தது இந்த திசையில 5. இப்ப 4 முறையிலுமே வந்து திசைகள் வந்து வித்தியாசப்படுகிறது. ஆகவே நான் வேகம் செல்லக்கொள்ளாறது காவிக்கணியம் கட்டாயம் வந்து திசையை குறிச்சு தான் செல்லணும். அடுத்த விடைகளை பார்ப்போம். அப்படி ஒரு விடைகளை சாய்ஸ் பண்ணலாம் போனா இதுதான் விடையா எடுக்க இயலும். அப்படியே இல்லைண்டா இதை உங்களோட மிக பொருத்தமாயிருந்துச்சுன்னு சொன்னா அதை எடுக்கலாம். மூணாவது விட பாருங்க. பிள்ளை இயங்கிய மொத்த தூரம் 200 மீட்டர். சரிதானே, மொத்த தூரம் 200 மீட்டர். அப்ப எங்களுக்கு இதை விடையா எடுக்க இது வேகன்றதால கட்டாயம் திசை செல்லணும் காவிக்கணியம். அப்ப எங்களுக்கு இந்த 200 மீட்டர் சரியான ஆன்சர். அடுத்ததே பார்ப்போம். அப்பிள்ளையினுடைய இடப்பெயர்ச்சி 100 மீட்டர். இடப்பெயர்ச்சி என்ன, ஆரம்பிச்ச இடத்துக்கே மருக வருது. ஆக இடப்பெயர்ச்சி 0. ஆகவே கேள்விக்கான விட என்ன, எத்தனாவது, 3வது ஆன்சர். இவ்வளவு தான் வந்து 2022 இருந்து 2014 வரைக்கும் நேர்கோட்டு இயக்கம் 10ஆம் வகுப்புல 2வது யூனிட் நேர்கோட்டு இயக்கத்துல வந்திருக்கிற கேள்விகள். அடுத்தது ஸ்ட்ரக்சர்ஸ் எஸ்ஏக்கும் அதுகளையும் எல்லா பாடத்திலையும் சீக்கி முடிஞ்சு மறுபடிய பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். படிச்சு தந்தத்துல என்ன சரி டவுட் கிளியர் இல்லை அப்படி என்ன சரி ஒன்றுன்னு சொன்னா எனக்கு மெசேஜ் போட்டு கேளுங்க. நம்பர் வந்து 077 59 25 936. நீங்க பாஸ் பேப்பரை எவ்வளவு விளங்கிச்சு அந்த அளவுக்கு திருப்பி 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 செய்யுங்க. அப்பதான் வந்து உங்களுக்கு மைண்ட்ல நிற்கும். இன்னும் ஒரு டைம் செய்யறதுக்கும் ஈஸியா இருக்கும். இதோட கிளாஸ் முடிச்சுக்கலாம்.